அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 2 டேஸாக வந்து எடுத்திருந்த விளாக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து தோசை ஊற்றிட்டு கார சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டேன். இந்த கார சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் விளாகில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இண்டோலியனில் வந்து வாங்கிட்டேன். நான்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப வந்து பழசாயிடுச்சுன்றதுனால இண்டோலியனில் வந்து வாங்கியிருந்தேன். தோசைகளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 ருபீஸ். கொஞ்சம் பெரிய தவாவாக தான் வந்து வாங்கியிருந்தேன். தோசைக்கல் வந்து பழக்கும்போது செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. பட் ஆனால் நான் 2 நாளில் வந்து நான் வந்து பழக்கிட்டேன். எப்படி வந்து பழக்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஐடியா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலராகி வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு 2 டைம்ஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் இருக்கு இல்லையா, அதை வந்து பாதி வெட்டி எண்ணெய் தடவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருந்தேன். ஆனியன் வந்து நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா மொத்தமாக குட்டியாக ஒரு தோசை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாம். இன்னொன்று வந்து அப்படின்னா ஆம்லேட் மாதிரி வந்து நல்லா வந்து முட்டையை வந்து பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னாலும் சூப்பராக வந்து வரும். அஃப்ரிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக வந்து லைட்டாக வந்து ஃபீவரிஷாக கோல்டு வந்து ஓவராக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தோம். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பார்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதே அவனால் விளையாட முடியல, டயர்ட் ஆகிட்டான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது சரியான மழை. இது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வந்து போட்டிருந்தேன். நல்லா வந்து காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு மடிக்க வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் உடனே வந்து மடிக்கலை. ஈவினிங் வந்து கொஞ்சம் வந்து பூஸ்டெல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் வெசல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தம்பி கூடயே வந்து உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 போல் வந்து எல்லாமே வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ஷர்ட்டு, பேண்ட்டு, அப்புறம் குட்டீஸோடது எல்லாமே வந்து மடித்து வந்து வச்சுட்டேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நைட் ஆனாலுமே துணியை வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெஸ்ஸியாக இருக்க மாதிரி வந்து வீடு வந்து இருக்காது. ஸோ அதனால் கையோடு வந்து அந்த வேலையை வந்து முடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதான் வந்து வீடு வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். பார்க்கும்போது நிறையா துணி மாதிரி இருக்கும். ஆனால் ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் நான் துணியே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மடிக்கும்போதே வந்து தனித்தனியாக வந்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்கவுங்க கபோர்டில் அவங்கவுங்க செல்ஃபில் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து வச்சுப்பேன். ஸோ இப்படி வந்து வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்தானாலுமே வந்துட்டு கலையாடினாலும் கலைஞ்சி வந்து போகாது. ஸோ எந்த பேண்ட் எடுக்கிறோமோ அந்த பேண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை வந்து ட்ரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து போயிட்டுருந்துச்சு. சரியாகவே வந்து வீடியோ வந்து போட முடியல என்னால். வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்ததுலேருந்து டைம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபேட் வந்து என்னோடது வந்து ரொம்ப வந்து தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பெரிய ட்ரைபேடு வந்து இல்லை, பெரிய ட்ரைபேடு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து இருக்கும். கவுண்டர் டாப் வந்து ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப குட்டி கவுண்டர் டாப். ஸோ நான் வெசல்ஸ் கூட வந்து கம்மியாக தான் வச்சு அந்த பக்கம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து காமிக்கிறேன் வீடியோ லாஸ்ட்டில் வந்து ட்ரைபேட் என்ன வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. துணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மடித்து வச்சதுக்கப்புறமா லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் வந்து தோசை ஊற்றிட்டு சாப்பிட வேண்டிய வேலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலைல ஸ்கூல் கிளம்பும்போது கீழே வந்து மொபைலு. ஸோ அதனால தான். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.